லூக்காஸ் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 16வது வசனம். அவரோ வனாந்திரத்தில் தனித்து பண்ணி கொண்டிருந்தார். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணார். இங்க நம்ம பார்க்கிற ஒரு பாடம் அப்படின்னு சொன்னா, இயேசுனுடைய தனி ஜெபம். இந்த தனி ஜெபம் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு ஒரு கடினமான ஒரு காரியம் உள்ளது. நம்ம தனி ஜெபம் எவ்வளவு நேரம் பண்ண முடியும்? கூடி போனா 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரம் ஜெபத்துல நடத்தவே நமக்கு பாடாபாடு. ஆனா தனி ஜெபம் யாரையும் நடத்தல. நம்மவே ஆண்டவரோடு விண்ணப்பம் பண்றோம் சொன்னா எவ்வளவு நேரம் தான் பண்ண முடியும்? ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம், இந்த கூடி போனா 1/2 மணி நேரம் பண்ணுவோம். அதோட என்னது நடத்திடுவோம். ஆனா அப்படி இல்லை. இயேசுடைய ஜெபம் அப்படி இல்லை. தனி ஜெபம் இரவு முழுவதும் ஜெபிப்பாரு. தனிமையிலே ஜெபம் பண்ணுவாரு. நீண்ட நேரம் ஒரு இரவு முழுவதும் ஜெபிக்கிற ஆண்டோடைய ஜெபம் ஒரு சாதாரண ஜெபம் அல்ல. அந்த ஜெபத்தினால நடந்தது என்னது அப்படின்னு பார்த்தீங்க, ஜெபத்தினுடைய மேன்மை தான் நம்ம வாசிக்கிற லூக்கா 3:21 வாசிக்கும் போது, இயேசு ஞானஸ்நானம், ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறந்தது. நல்லா கவனிக்கணும். ஜெபம் பண்ணுகையில் வானம் திறந்தது. இனி ஜெபம் பண்ணுகையில் வேற என்ன நடந்தது? அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இதுக்குதான் ஜெபம் பண்ணாரு. எதுக்கு? அதாவது தேவனுடைய ஜெபம், இயேசு கிறிஸ்துடைய ஜெபம் வானத்தை திறக்கக்கூடிய ஜெபம். இன்னும் லூக்கா 11:1 வாசிக்கும் போது, அவர் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசர் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார். இப்போ ஜெபம், ஒரு தனி ஜெபம் அதனுடைய முதல் ஒரு அந்த ரிசல்ட் அப்படின்னு பார்த்தா, வானத்தை திறக்க வைக்கிற ஒரு தன்மை கொண்டதாக தனி ஜெபம். வானம் திறக்கிறது நம்ம தெரியும். வானம் திறந்த நடந்து ஆண்டவர் அங்கிருந்து சத்தம் உண்டாச்சு, புறா இறங்கி வந்தது. ஆண்டவர் சொல்றார், என்னுடைய நேசகுமாரர் இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன்னு சொல்ற. வானம் திறக்கிற அப்படின்னு சொன்னா தெய்வ சத்தம் கேட்கிற தன்மையை தான் வானம் திறந்ததுன்னு சொல்றது. உடனே வானம் திறந்துங்கன்னு நம்ம அப்படி வானத்தை மேல பார்த்து வானம் எங்க திறந்துட்டு கேட்க கூடாது. வானம் திறந்ததுன்னு இங்க அர்த்தம் பண்ணுகிறது. இறங்கி வந்த பரிசுத்த ஆவியினுடைய பிராவை போல இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமோ தேவனுடைய சத்தமும் கேட்கும் தன்மையை தான் வானம் திறந்த. அப்ப தனி ஜெபம், இயேசு எதுக்காக தனி ஜெபத்தை பண்ணினார் உள்ளது. இப்ப அந்த ஆழமான அனுபவம் எதுக்கு வேண்டி? ஃபர்ஸ்ட் ஆவியின் அபிஷேகத்துக்கும் தெய்வ சத்தம் கேட்பதற்கும். நம்ம தனி ஜெபம் சொன்னோன்னா நமக்கு புரியாது. தனி ஜெபம் எதுக்கு அப்படின்னு. கூட்டா ஜெபிக்கலாம். 4 பேர் கூடி இருந்து எவ்வளவு நேரம் வேணுமே ஜெபிக்கலாம் பாருங்க. முழு ராத்திரி நடத்த போறவங்கன்னா 10 பேர் கூடிடுவோம், எப்படியும் முழு ராத்திரி மொத்தம். ஆனா ஜெபம் நடக்கல, அங்க பிரசங்கம் தான் நடக்குது. அது இன்னொரு பாகம். ஜெபம் அப்படின்னு சொல்றது இருதயத்தை ஊற்றுகிற ஒரு அனுபவம். ஜெபம் சொல்லுகிறது தேவனை பார்க்கிற ஒரு அனுபவம். ஜெபம் சொல்றது தேவனை கேட்கிற ஒரு அனுபவம். அவ பார்க்கவும் கேட்கவும் ஊற்றவும் போகிற இடம் தான் ஜெபம். ஆனா இது நம்ம ஜெப கூட்டம் அப்படின்னு அது ரொம்ப அநேக நேரத்துல நான் யோசிக்கிறது தான். எப்ப பார்த்தாலும் பிரசங்கம் தான், எனி டைம். ஆனா அதுவும் ஜெபம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அது இன்னொரு பாகம். எப்ப பார்த்தாலும் மெசேஜ், ஆலோசனை. ஆனா அந்த பிரேயர் அப்படின்ற ஒரு பாகம் பெரிய பலவீனமா இருக்கு. இப்ப இயேசு ஜெபம் பண்ணினார் அப்படின்னு சொன்னா அங்க ஜெபம் என்ன நடந்திருக்கு? அந்த புறா ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் கொடுத்திருக்கு. புறாவை போல இறங்கி வந்தாரு.
வழி நடத்தும்படி ஆவியானவர் இறங்கி வர்றாரு. தேவனுடைய சத்தமும் கேட்குது. ரெண்டாவது தனி ஜெபம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, எபிரேயர் 5:7 என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தம்மை மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்டார் என. அதாவது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுள் சொல்லும் போது அதுக்கு முன்னாடி இது எபிரேயர்ல இருக்கு, அது வேற. ஆனா இந்த இடத்துல அவரு எதுக்காக தனிமையில இருந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தாருன்னா, இந்த மகா பயங்கரம். எந்த பயங்கரம்? மாம்சத்துல இருக்கும்போது, அதாவது அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி. அப்ப எதுக்காக ஆண்டவர் தனிமையில இருக்கிறார்? வரப்போற உபத்திரவங்களை, வேதனைகளை, அந்த பாடுகளை மேற்கொள்ளணும்ன்ற அந்த சிந்தனையினால. நம்ம தனி ஜபம் அப்படின்னு சொல்றது எதுக்கு? ஏதோ வல்லமை வெளிப்படுத்துவதுக்கு இல்லை. இங்க ஆண்டவர் வல்லமை வெளிப்படுத்த ஜபிக்கவே இல்லை. ஆனா ஒவ்வொரு தடவையும் வல்லமை வெளிப்பட்ட பிற்பாடுதான் போய் உட்கார்ந்துருந்து இப்ப 5000 பேரை போஷித்து அதுக்கு பிறகுதான் மலைக்கு போவார். அப்ப வல்லமை வெளிப்படுகிறது இல்லை, அற்புதம் நடத்துவதற்கு வேண்டிய ஜபிக்கிறது தேவ ஆவியின் அபிஷேகத்துக்காகவும் தெய்வ சத்தம் கேட்பதற்காகவும் வரப்போகிற உபத்திரவங்களிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்வதற்குள்ள பலன் கிடைப்பதற்காகவும் தான் தனி ஜபம் தேவை. இனி தனி ஜபம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலும் 7:25 வாசிக்கிற மேலும் தமது மூலமாய் தேவனிடத்துல சேருகளுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவரையால் அவர்கள் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். எதுக்காக தனி ஜபம்? அதாவது ரட்சிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாய். தனி ஜபம் இல்லாத ஒரு மனுஷனுக்கு மூலமா இன்னொரு ஆளு ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்றுள்ளத இயேசு நமக்கு படிப்பிக்கிறார். அங்க பவுல் எபிரேயர்ல சொல்லும் போது அவருடைய தனி ஜபத்தினுடைய வல்லமை தான் பலருக்கு ரட்சிப்பை கொடுத்தது. அப்போ தனி ஜபம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஜபத்துல இருக்கிற இருக்கிற ரகசியங்களை புரிஞ்சுக்கிடணும். 1, அபிஷேகம் உண்டாகும். 2, தெய்வ சத்தம் உண்டாகும். 3, வரும் போராட்டங்கள் சோதனைகளில சகிக்கும் பலன் உண்டாகும். 4, மற்றவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். 5, இன்னொரு காரியம் இருக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னா, எபிரேயர்ல தான் நினைக்கிறேன், எபிரேயர் 5:7 தானா? இல்ல, 5:7 வாசித்தோம். அதாவது மனுஷர்களுடைய சிந்தனை அறிவதற்கு வேண்டி இயேசு என்னச்சுவாங்க, அந்த இடம் இப்படி கிடைக்கல எனக்கு. இயேசு என்னச்சுவாங்கன்னு சொன்னா, பிடிச்சிட்டு போய் இது இயேசு பிடிச்சிட்டு போய் என்னது நமக்கு ராஜாவாக்கம் சொல்லிட்டு வருவாங்க, இந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் கண்ட உடனே. அப்ப இயேசு அவர்களுடைய சிந்தனை அறிந்து மாய்ந்து போகிறார் அப்படின்னு ஒரு வசனம் வரும். அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து அவர் அந்த இடத்தை விட்டு போறார். அப்போ தனிச்சபம் எதுக்கெல்லாம் உதவுது அப்படின்னு புரியணும். முதலாவது அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள முடியும். 2வது தெய்வ சத்தத்தை கேட்க முடியும். 3வது உபத்திரவங்களை சகிக்கும் பலன் அடைய முடியும். 4வது மற்றவர்களுடைய ரட்சிப்பை கொடுக்கும் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும் மற்றவர்களுக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால தானே. 5வது நம்ம பார்க்கறது மற்றவர்களுடைய எண்ணங்களை அறிகிற கிருபை கிடைக்கும். அதனால தனி ஜபம் அப்படின்னு சொல்லும் போது, தனி ஜபம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, தனிமை இன்னைக்கு ஜபிக்கிறது அப்படின்னு சொன்னா ரொம்ப பாடு. ஆனா இந்த ரகசியங்களை புரிஞ்சா இனிமேலாவது ஜபிக்கலாம். நான் தனி ஜபம் இல்லாம வேற ஒரு ஆள் கை வச்சேன்ல எனக்கு அபிஷேகம் தர்றது. நான் ஜெபம் பண்ணுவேன், தேவனா எனக்கு அபிஷேகம் தருவார், புறாவை போல இறங்கி வருவார். இல்லாம பாசு கையை வைத்தார் உடனே என்ன ஆகிவிட்டது, பாசு கையை வச்ச உடனே எனக்கு அபிஷேகம் வந்தது, அப்படி வராது. தனி ஜபத்துல தான் அபிஷேகம்.
அதனால அப்புறம் எவ்வளவு தனி ஜெபம் பண்றோமோ, தனிமையில் எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு உறவாடுகிறோமோ, இனி இன்னும் தனி ஜெபத்துக்கெல்லாம் அவர் எடுத்துக்கொண்ட நேரங்களை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அற்புதங்களும் நடந்த பிறகுதான் தனி ஜெபம் அதிகமா பண்ணுவாரு. நம்ம அப்படி இல்லை. ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா அதை நினைச்சிட்டு அப்படியே மயங்கிடுவோம். ஆனா இயேசு அப்படி இல்லை. தனி ஜெபம் ஒவ்வொரு அற்புதங்களையும் தேவன் செய்த பிறகுதான் அவர் தனி ஜெபத்திலே தன் நேரத்தை என்ன செய்யாரு, அதிகமா செலவு பண்ணாரு. அடுத்ததுக்கு வேண்டிய இல்லை, நன்றி அறிதலுக்கு. தனி ஜெபம் எப்பவுமே அதிகமா தேவனுக்கு நன்றி சொல்லுகிற ஜெபமா இருக்கணும். அதுதான் அங்க ஆண்டவர் செய்துட்டு இருந்தார். இந்த ஆண்டவருடைய அந்த தனிச்சப அனுபவம் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தரட்டு. இந்த முழு ராத்திரியும் தேவன் வல்லமை உள்ளதாய் மாற்றட்டு. அவருடைய கருத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். கடைசியா கொலேசியர் 4:2 வாசித்துட்டு நடத்துறேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்துல விழித்திருங்கள். அப்போ ஜெபம் பண்ணும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு காரியத்தை கத்தந்த நாளில் நமக்கு போதித்திருக்கிறார். தனி ஜெபத்தினுடைய தனி ஜெபம் இல்லாம கூட்டு ஜெபத்தை மட்டும்தான் நம்ம இப்போ வச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் தனி ஜெபத்தினுடைய மகிமையை நமக்கு கற்றுத்தந்த இந்த நேரத்துல கத்துடைய கருத்துல நம்ம ஒப்பு கொடுத்த ஆண்டவர், இந்த தனி ஜெப வாழ்வு எனக்கு தேவையா இருக்கு ஆண்டவரை. எல்லாரும் அபிஷேகத்துக்கும் என்ன செய்வாங்கன்னா ஒரு பாஸ்டர் கை வைக்கணும்னு நினைப்பாங்க. பாஸ்டர் கை வச்சா வர்றது அபிஷேகம் இல்லை, அது ஆவேசம். அதனால அபிஷேகம் வரணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு தேவனுடைய அபிஷேகம் என்னல நடக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னது, தனி ஜெப ஜீவிதத்தை டெவலப் பண்ணணும். அதுபோல தெய்வ சத்தம் கேட்கணுமா, தனி ஜெபம் வேணும். அதுபோல உபத்திரவங்களையும் பாடுகளையும் சகிக்கணுமா, தனி ஜெபம் வேணும். அதனால தனி ஜெபத்தினுடைய முக்கிய நோக்கத்தை நம்ம புரிந்து தெய்வ சமூகத்துல தனி ஜெப வாழ்வுக்காக ஆண்டவரே எனக்கு தனி ஜெபத்தினுடைய ரகசியம். நீ 2வது தெய்வ சத்தம் கேட்க, ஆலோசனை கேட்க தனி ஜெபம் வேணும். 3வது பார்த்தது என்ன 3வது பார்த்தோம், பாடு உபத்திரவத்தை சகிக்க. 4வது என்ன பார்த்தோம், மற்றவங்க ரட்சிக்கப்படணும் சொன்னா நான் ஜெபம் பண்ணணும். நான் பிரசங்கம் பண்ணுனா யாரும் ரட்சிக்கப்பட மாட்டான். நான் ஜபிக்க தான் ஒரு ஆளுடைய ரட்சிப்பு உண்டாகும். அதாவது ஜான் ஆக்ஸுடைய ஜெபம் ஸ்காட்லாந்து தாரோன்னு ஜெபம் பண்ணாரு. ஸ்காட்லாந்தினுடைய ராணி வேற யாருக்கும் பயப்பட மாட்டா, யாருக்கு தான் பயப்படுவா? ஜான் ஆக்ஸ் பிரேயருக்கு பயப்படுவா, வேற யாருக்கும் பயப்பட மாட்டான். அதனால ஜெபம் எவ்வளவு வல்லமைன்னு உள்ளதை உணரவும், தனி ஜெபத்துல நமக்கு பலன் உண்டாகும், அறிவு உண்டாகும். தேவன் கிருபை செய்யும்படியாய் அவருடைய கருத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். கருத்து தாமே இந்த வார்த்தைகளினால இந்த பகல் காலத்திலையும் இரவு நேரத்தையும் தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாய் அவருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து செபிப்பேன். எங்கள் இரக்கங்களின் நல்ல ஆண்டவரை, இந்த நல்ல காலையில நடுராத்திரியில நீர் ஆண்டவரை தனித்து போய் மலையில முழுவதும் ஜபித்த ஜபங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். தனி ஜபத்தினுடைய தன்மை, தனி ஜபத்தினுடைய மகத்துவம், தனி ஜபத்தினுடைய தேவை, தனி ஜபத்தினுடைய ஆண்டவரை உள்ளடக்கம், இவற்றை இந்த நேரத்துல நாங்கள் சிந்தித்தோம், தியானித்தோம். அந்த தனிச்சப வாழ்வு ஆண்டவரை இதுவரைக்கும் எங்களால ஆண்டவரை டெவலப் பண்ண முடியல. அநேக நேரத்துல ஆண்டவரை யாராவது கூட்டத்துல இருந்தாதான் எங்களுக்கு ஜபம் வருது. ஆண்டவரை தனிமையில உம்மோடு உறவாடுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவரை இன்னும் எங்களால் சரியான முறைக்கு உருவாக்க முடியல. தனிமையில் நாங்கள் வந்தால் புலம்பிட்டு இருக்கிறோம், இருதயத்தின் வேதனைகளை ஊற்றி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரை ஜெபம் என்று சொல்லுகிறது கர்த்தரை அறிவதும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதும், இருதயத்தை ஆண்டவரை உம்முடைய சமூகத்துல ஊற்றி ஆண்டவரை உம்மோடு உறவாடுகிற ஒரு அனுபவம் ஆண்டவரே அது எங்களுக்கு வேணும். அந்த அனுபவத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது இந்த நாளில் பகல் நேரம் முழுவதும் உம்முடைய கிருபை இருக்கணும். உம்முடைய பிள்ளைகளை இரவுல இவ்வளவு நேரம் காத்தீர் ஆண்டவரை, எழுப்பு நீர், உணர்த்து நீர், ஜெபிக்கும் சிந்தனையை தந்தீர். அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஜெப சிந்தையோடு வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஜெபத்தின் வல்லமை வெளிப்படுத்தும். ஆண்டவரே, தனி ஜெப ஜீவிதத்துல ஆண்டவரே மற்ற நேரங்களில் தனிமையில உட்கார்ந்திருந்து உம்மோடு உறவாடுகிற பல மணி நேரம் ஆண்டவரே நீர் இரவெல்லாம் தனித்திருந்து ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த அளவுக்கு பலன் இல்லை. நாங்கள் கூடியிருந்தே ஒரு இரவு முழுவதும் ஜெபிக்க முடியாத
பலவீன பாத்திரங்களாய் இருக்கிறோம். எங்களுடைய குறைகளை அறிக்கையிடுகிறோம். எங்களை மன்னியும். எங்களுக்கு ஜெபத்தின் ஆழங்களை வெளிப்படுத்தி தாரும். ஜெபத்தின் வல்லமைகள், மனுஷனுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அபிஷேகம் ஆண்டவரே எங்களுக்கு உருவாகட்டும். இந்த பகுத்தறிவின் ஆவி எங்களுக்குள்ளே உருவாகணும்னு சொன்ன ஆண்டவரே, நாங்கள் தனி ஜெபம் உள்ளவர்களாய் இருக்கணும் என்பதை ஆண்டவரே நீர் கற்று தந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு பேசும். விண்ணப்பங்களுக்கு பிரதிபலன் தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.